எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை கொலோசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையான இரகசியம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால், கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ள எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, இதை நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் அறிந்து கொள்ளலாம். எப்படி பரலோகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் பூலோகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட வேண்டும், கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் தலையானவர் என்று சொல்லி அந்த காரியம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையான இரகசியம். இதுதான் பிதா விரும்புகிறார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மரித்து அவரோடு கூட பாவத்திற்கு மரித்து ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டு விசுவாசத்தோடு அவரோடு கூட நாம் எழுகிறோமோ, அன்றைய நாளிலிருந்து எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ, அந்த நாள் முதற்கொண்டு நமக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பிசாசு நம்மை பயமுறுத்தி வைத்திருந்ததான அதான் மேலே உள்ள வசனத்தில் சொல்கிறார், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அமரகன்மார்ந்த பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நாம் எல்லாம் பிசாசுக்கு அடிமைகள் என்று ஆதி பிதாவான ஆதாமும் மூலமாக இருந்த அந்த கையெழுத்தை தேவன் குலைத்து அடிமையிலிருந்து நம்மை சொந்த பிள்ளைகளாக நம்மை தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் நிமித்தமாக அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக விலைக்கிரயமாக பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான எல்லா கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் இன்னமும் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். எப்போது நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், என்றைக்கு நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரோட பாவத்திற்கு மரித்து ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டு விசுவாசத்தினாலே மறுபடியும் அவரோடு கூட எழுந்ததுண்டானால் நிச்சயமாக அவர் நமக்காக மரித்தாரே என்று என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த நாளுக்கு முதற்கொண்டு எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் பிசாசிற்கு அடிமையானவர்கள் அல்ல. அந்த கையெழுத்தை தேவன் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனபடினாலே என்றைக்குமே நாம் பிசாசுக்கு அடிமைகள் அல்ல, நாம் தேவனுடைய புத்திரராக காணப்படுகிறோம். ஆனாலும் அநேக நேரங்களில் நம்முடைய ஆத்துமாவை அவன் ஆளுகை செய்ய முயற்சி செய்வான்.
மறுபடியும் 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 நம்முடைய பழைய காரியங்களை காட்டி காட்டி நாம் நம்முடைய இயேசுடைய சொந்த பிள்ளைகள் என்பதை அவன் நம்மைக்கு மறக்க செய்து அநேக நேரங்களில் அவன் நம்முடைய ஆத்மாவை ஆளுகை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றின் மூலமாக அவன் நமக்குள்ளாக மறுபடியும் அவன் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முயற்சி செய்வான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருபோதும் நாம் அவனுக்கு அடிமைகள் அல்ல. இன்னும் நம்மை அவன் ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நம்மில் ஆட்சி செய்ய ஆளுகை செய்ய முயற்சி செய்வான். எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், என்றைக்கு இயேசுவை நாம் பற்றி கொண்டோமோ அந்த நாள் முதற்கொண்டு அவர் நம்முடைய உள்ளத்தில் தங்கி அவர் ஆட்சி செய்ய தொடங்குவார். அதான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து அவனோடு பூஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். என்றைக்கு நாம் உள்ளத்தை திறந்து அவருக்கு கொடுக்கிறோமோ அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய ஆளுகை நம்மில் காணப்படும். அவருடைய ஆளுகை நம்மில் காணப்படும் போது நாம் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னபடி இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படியே நாம் எல்லாவற்றிலும் அவரை போலவே வாழும்படியான கிருபைகளை தேவன் தருவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய ஒவ்வொரு நிமிடமும் நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி வார்த்தைகளை கொண்டு தேவன் அவனை எதிர்த்தாரோ, வார்த்தைகளினால் நம்முடைய உள்ளங்களையும் நரம்புகளையும் சதைகளையும் நம்முடைய இரத்த நாளங்கள் நம்முடைய எல்லா எலும்புகள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தைகளினால் நிரப்ப வேண்டும். அந்த கிருபைகளை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனபடினாலே எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது நிச்சயமாக இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆதி நாளிலே ஆதி முதற்கொண்டே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் படைத்து வைத்து கொண்டுதான் மனிதனை தேவன் உருவாக்கினார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இவையெல்லாம் இலவசமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் முன்பாகவே ஆயத்தம் பண்ணிவிட்டார். அவைகள் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நாம் தேடினாலும் தேடாமற் போனாலும் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். அநேக காரியங்களுக்காக செபிக்க வேண்டும். அநேக காரியங்களை தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அநேகருடைய உள்ளங்களில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஓயாது உழைக்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதை தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மை தேவன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இன்னும் அநேகரை தேவன் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ளாக அவர் ஆட்சி செய்ய வேண்டும். அவருடைய ஆளுகை எப்படி பரலோகத்தில் காணப்படுகிறதோ அதே போல் பூமியிலும் காணப்பட வேண்டும். அந்த காரியங்களுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த வார்த்தைகளின் மூலமாய் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் அன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கும் பிசாசுக்கும் இடையே இருந்த கையெழுத்தை குலைத்து எல்லாவற்றையும் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீர். ஆண்டவரே அப்பா, ஆனபடினாலே ஒருபோதும் எங்களுக்கும் சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாவற்றையும் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டு சொந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றினீர். ஆண்டவரே, அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறந்து போகாதபடிக்கு, மறுபடியும் பிசாசுக்கு நாங்கள் ஆளுகை செய்ய எங்களில் இடம் கொடாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் கூட்டி சேர்ப்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்கும்படியான கிருபை தாங்கப்பா.
எல்லா குறைகள் குற்றங்களையும் மன்னிங்க. இதோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறப்பா. வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, நோய்களை குணமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவர் இதாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்கப்பா. வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் உம்முடைய பிரசனம் கூட இருக்கட்டப்பா. ஒருவரும் விரோதமாக எழும்பாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா அந்தகார கிரிகளின் வல்லமைகள், தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி போடுங்க. ஆண்டவரே, உடைய கிருபைகள் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். நோய்கள் எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவர், சூழ்நிலைக்கு ஏதுவான எல்லா நோய்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளிலிருந்தும் மாற்றி போடுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி போடுகிறோம். இயேசுவை நாமத்தில் பூரணமான சுகத்தை கொடுப்பீராகப்பா. இந்த சரீரத்தை அன்று தெய்வ ஆவியானவர் தங்குகின்றதான இந்த சரீரத்தை எந்த நோய்க்கும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லையப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை அறிக்கை பண்ணி ஜெபிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.